ஹலோ மீட் மிஸ்டர் மிதுன் தான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாக்டர் பிபிடி திவாகரன் அவர்களோட ரீல்ஸ்ல எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். எனக்கு புரியுது தான் உங்களோட ஃபேவரட்டான ஒருத்தர் தான் கிண்டல் பண்ணா உங்களுக்கு கோவம் வரும் தான். சும்மா ஜாலியாக நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். சும்மா ஃபன்னா சிரிக்க போறோம். அதையும் தாண்டி உங்க மனது புண்பட்டு இருந்தால் அதுக்கு கம்பெனி பொறுப்பு கிடையாது. வேற ஏதாச்சும் வீடியோ பார்த்து மனசு தேத்திக்கோங்க. சரி வாங்க இப்போ இந்த வீடியோ பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ண போலாமா? அண்ணன் என்னென்ன பண்றாருன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மனுஷன் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவன் பக்கத்தில் போய் இப்படி கையை வச்சு உட்காந்துருக்குது. சாமி கும்பிட்ற மாதிரி இல்லை, ஏதோ சிலுமிசம் பண்ணுற மாதிரி உட்காந்துருக்க மாதிரி ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். கிட்டி போட்டானே, காப்பாத்துங்களா 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 காப்பாத்து. திடீர்னு அண்ணன் எந்திரிச்சோடனே அவனை பார்த்தோன்னே அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறாரே, முக்குறாரே. ஏன் நேற்று கோபால் கடையில் வாத்து பிரியாணியா? ஏன்னா உங்களுக்குலாம் மனசாட்சி இல்லை. நீங்கள் மனுஷன் தானே, ஒரு பிரெக்னென்ட்டான ஒரு மனுஷனை பெட்டில் போட்டு புஸ் புஸ் பிரியா புஸ் அப்படின்னு கத்துறதை விட்டு அந்த மனுஷன் ஏதோ வழியில் துடிச்சுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து சாமி கும்பிட்டு இருக்கீங்களே, உங்கள் மூட நம்பிக்கைக்கு ஒரு அளவு இல்லாமல் போயிடுச்சு. டென்ஷன் ஆக்குறீங்கடா நீங்க. அது என்ன கை ரெண்டும் கரெக்டாக அம்மாவை இங்கே பிடிச்சி தான் தூக்குவியா அப்படிங்கிற மாதிரி கை ரெண்டு அண்ணன் இங்கே வச்சு முக்குன்னு முக்குறாரு. எல்லாம் வயிற்றுல வச்சு முக்கி கேள்விப்பட்டிருக்கேன். நெஞ்சில் வச்சு முக்குன்னு முக்குறாரு. சளிக்குது வெளியே வர மாட்டேங்குதா? காரி இது துப்ப முடியலையா? என்ன ஆச்சு அண்ணனுக்கு? ஒன்றும் புரியலையே. இங்கே பாரு நண்பா, நீ ஏதோ ரீல்ஸ்லாம் பண்ணி ஃபேமஸ் ஆகணுங்கிறக்காக அண்ணன் இந்த முக்க சொல்கிற. அண்ணன் உன் பெட்டில் படுத்து முக்குறாரு. பாட்டு லைன்ஸ் கூட கேட்டுக்கோ. வருவதை எதிர்கொள்ளடா, அப்புறம் பெட்டு நாரி போயிடும். அண்ணன் இந்த முக்குனாருன்னா அப்புறம் நீ தான் அதை எதிர்கொள்ளணும். பரவாயில்லையா? தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை அப்படின்னு நம்ம அதுக்கப்புறம் உறவு முறிஞ்சுதுன்னா அப்படி எங்களையே கூடாது. ஒரு மனுஷன் ஃபேமஸ் ஆகிடக்கூடாது. எங்க படுத்து இருக்கணும் கூப்பிட்டு முக்க சொல்றீங்க. சிவாஜி சார் மாதிரி நடிக்கிறாரா இவரு? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. கடவுளே, இறந்திடவா நீ பிறந்தாய் அன்பே நீ ஒரு. அவ்வளோதான், அது முடிஞ்சிருச்சு. இல்லை சோழி முடிஞ்சிருச்சாட்டு இருக்காங்க பாருங்க. அவ்வளோதான். அண்ணன் முக்கு நேரம் வயிற்றுல இருக்கிறது எதுவும் வெளியே வரல, உள்ளுக்குள்ளே இருக்க சளியும் வெளியே வரல, எல்லாம் உள்ளுக்குள்ளே கொலாப்ஸ் ஆகி அவ்வளோதான். பக்கத்தில் எவனோ ஒருத்த உட்காந்து சாமி கும்பிட்டு இருக்கான். அவனை போலீஸ் பிடிச்சி போகுதுன்னு நினைக்கிறேன் நான். கொஞ்சம் பேசிட வேணாம். ஏன் கொஞ்சம் பேசிட வேணாம்? என்ன எனக்கு புரியலண்ணா. ஏதோ திடீர்னு திருக்குறள் மாதிரி ஏதோ படிக்கிறீங்களே, பாட்டா? நக்கல்யா அவனுக்கு. ஓ பாட்டு போட அண்ணா நீங்கள் பாடுங்கண்ணா. உங்கள் வாய்ஸுக்கு உங்கள் டேலண்ட்டுக்கு நீங்கள் அதை விட்டு நீங்கள் பாடுங்கண்ணா. உன் கண்ணே பேசுதடியே, உன் கண் மூஞ்சி ஓட்ட மாதிரி வச்சிருக்க. என்னண்ணா நாக் அவுட் ஆகுது, கண்ணு சுருங்குது, மூக்கு மேலே ஏறுது. உன் கண்ணே பேசுதடியே. மூஞ்சில் 300 எக்ஸ்பிரஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே தவிர்த்து பாடுங்கண்ணா. கண்ணே பேசுதடி. ஹஸ்கி வாய்ஸில் தான் பாடுவீங்களா? ரொமான்டிக் சாங் அதுக்கு அவசரமா? சரி பாடுங்க. கொஞ்சமாக பார்த்த மனசரல் வீசுதடி. பாடி லாங்குவேஜ் இல்லாமல் அண்ணானால ஒன்றுமே பண்ண முடியாது. பாட்டு பாடும்போது கூட கொஞ்சமாக பார்த்த மனசரல் வீசுதான். வீசும். எப்படி வீசாமல் இருக்கும்? சூப்பராக இருக்கணும் உங்கள் வாய்ஸ். நீங்கள் பாடுங்கண்ணா. ராத்திரி பூரா அண்ணனை பாட வச்சு கேட்கலாம் போலயே. அண்ணன் நின்னா நடந்தா கண்ணே. அண்ணே கண்ணே அப்படிங்கிறது எதை டெர்மாலஜி எதை குறிக்குது அப்படின்னா, கண்ணு, தங்கம், வைரம், புஜுக்குட்டி அந்த டெர்மாலஜிக்குள்ளே அடங்கும். கண்ணேன்னு வந்தோடனே கண்ணை அப்படி அடிச்சிடுறது, மூக்கேன்னு வந்தால் மூக்குக்குள்ளே கையை விட்டு சொரிஞ்சிடுறது, வாயேன்னு வந்தால் வாய்க்குள்ளே விட்டு வாந்தி எடுக்கிறது. நக்கல்யா அவனுக்கு. என்னென்னவோ பண்றீங்களே சொல்றேன். ஓ முகமே கேக்குதடி. கேட்கும். கேட்காம எப்படி இருக்கும்? கேக்குதா? ஏன்னா இப்படி பேசுறீங்க? நார்மலா பேசுங்க. இங்க என்ன சொல்லுது? ஜெஸ்ஸி சொல்லுதா? எதுக்கு விடிவி கணேசோட வாய்ஸ்ல இடுகிறீங்கன்னா? சி என் வாய்ஸ் ஏன் இப்படி போச்சு? இப்போ அடதோல இதுல இருந்தாடே வெறும் காதல் கூடுதடி. கூடும். எங்கே போகணும் கூடாம? தொலைவில் இருந்தாதானே அப்படின்ட்டு மேலேயே ஏதோ வட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே. தொப்பைக்கு மேலே ஏதாச்சும் ஆப்ரேஷன் இது பண்ண போகிறீங்களா? ஓ பாடி லாங்குவேஜ். ஓகே ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட்ண்ணா. நீங்கள் பாடுங்கண்ணா.
தூரமே தூரமா ஓ நேரம். யார் இந்த முட்டைய இப்படி பாக்குறான்? பாத்துட்டு போறான். தூரமே தூரமா ஓ நேரம். நேரம் ஸ்ருதியெல்லாம் மாத்திட்டீங்களே. தூரமே தூரமாய் போகும் நேரம். ரோ புரியுதா உங்களுக்கு? தூரமே தூரமாய் போகும் நேரம் அப்படின்ட்டு இந்த மாடெல்லாம் மார்கழி மாதத்தில் கணக்கிற மாதிரி இருக்குது. மாடு என்னைக்கு கணச்சிருக்குது? குதிரை தான் கணக்குமோ சொல்கிறேன் நானே. குதிரையோ மாடோ மார்கழி மாதம்னாலே ஒரு மார்க்கமான மாதம் தான். உஷாராக இருக்கணுமா இல்லையா? கண்ட சவுண்டி விட்டு கண்டது வீட்டுக்கு வந்து கண்டதையும் பண்ணிட்டு போயிட போகுது சொல்கிறேன். ஒரு அக்கறையில் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் பாடுங்கண்ணா. பாடுறா என்னடா இது? இன்னும் திடீர்னு அண்ணன் பார்த்து கண்ணெல்லாம் அடிக்கிறாரு. மறுபடியும் பாடுறா. ஐயோ அண்ணன் ரொம்ப டேஞ்சராக இருவார் போல். ஆனால் இப்போ ரொமான்டிக் மூடில் இருக்கார். அதனால் நெக்ஸ்ட்டு அடுத்து அண்ணன் வேறு ஏதாச்சும் மூடுக்கு போவார். நம்ம அங்கே போய் அண்ணனை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கர்மத்தை இதுக்கு மேலே பார்க்க முடியல என்னால். இல்லை அண்ணனோட பாட்டை அட்ராக்ட் பண்ணி அடித்து நவுத்தி தாக்கி போட்டு தூக்கி போட்டு சாத்து ராயா ராயாகிற மாதிரி கேர்ள்ஸ்லாம் அப்படியே விழுந்திருப்பீங்களே அண்ணனை பார்த்த வீடியோவில். வெக்கம்தான். என்னடா உம்மா கொடுக்குற? யார் அவன் ஷேவிங் பண்ண குரங்கு மாதிரி உட்காந்துருக்கேன்? டேய் அண்ணன் முத்தெல்லாம் கொடுக்குறாரு. ஐயோ அண்ணே நீங்கள் வேறு ஏதாச்சும் வீடியோ இது என்ன வீடியோ? நடிப்புல வந்து அரக்கன் கேள்விப்பட்டிருவியான். நடிப்பின் அரக்கன் அண்ணன் பார்த்தீங்கன்னா அந்த நடிப்புல வந்து அரக்கன் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். நடிப்புன்னு அரக்கன் அண்ணன் எனக்கு புரியல. இது ஏதாச்சும் ஹூக்கு ஈக்குன்னு வச்சோம்னா வெக்கத்தில்னா ஸ்ட்ரைட்டாக நடிப்பின் அரக்கன் அண்ணன் திவாகரன் நின்றுக்கிட்டு இருக்காருன்னு கத்திட்டு போய் நடிப்புல அரக்கன் கேள்விப்பட்டிருப்பீங்க. நடிப்புல அரக்கன் அண்ணன். படிடா ஒழுங்கா படிடா, நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா. இது என்ன எனக்கு புரியல. சரி ஓகே, அவர் எதுக்கு பாவம் அண்ணன் என்ன சொல்றான்னு பார்ப்போம். படையப்பா சிவா நடிப்பு. ஐயோ உலகம் உலகம் நடிப்பு அரக்கன் நடிப்பு அரக்கன் நடிப்பு அரக்கன். அட பாவிகளே, அந்த மனுஷனுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு என்னமோ ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போங்கடா. ஆனா பாவி அந்த மனுஷன் உண்மையாலுமே நெஞ்சு வலிக்குதுன்னு கையை பிடிச்சதுக்குலாம் நடிப்பு அரக்கன் வாட்டர் மெலன் ஸ்டார்னு பூசணிக்காய் எடுத்து தீயில போட்டு உடச்சு கொண்டாடுவீங்களாட்டு அந்த மனுஷனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போற. டே உண்மையாலுமே ஒரு நாளைக்கு நெஞ்சு வலி வந்தா கூட இப்படி தான் கத்துவீங்களாட்டு இருக்குது. ஐயோ அந்த டே அவரு கண்ணெல்லாம் சொருகுதுடா. ஏதோ அண்டர்டேக்கர் மாதிரி அடுத்து ஸ்மாக் இது போட போறாரு. ஓடிருங்கடா அங்கிருந்து. யாருக்கும் பயமாவே இல்லையாடா? இல்ல கேட்கறேன் இல்ல அதான் மனுஷனை ஹாஸ்பிட்டலாச்சும் கூட்டு போங்கடா. என்ன கீழே வந்து எப்படி ஜட்டி போடணும்னு மாஸ்டருக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? நக்கல்யா அவனுக்கு. அப்புறம் பிறவு என்ன? அப்புறம் கேட்கறேன்ல, அப்புறம் கேட்க தோணுதா இல்லையா? சுடர்மணி வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ் வேல்யூ ஃபார் மணி. அவரு டான்ஸ் மாஸ்டர். அவரு பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு இப்படி போடலாம் இல்ல இப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுடர்மணி வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ் வேல்யூ ஃபார் மணி. பர்பீஸ் எக்ஸசைஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, அதெல்லாம் ஜிம்ல பண்ண வேண்டியதுனா என்ன இப்படிவே இருக்குது? அப்படியே அந்த ஸ்டெப்பெல்லாம் போட்டு முடிச்சு அப்படியே அண்ணனுக்கு சிரிப்பு வேற. அப்படியே சிரிச்சு அப்படியே கவர்றாரு பாத்தீங்களா மாஸ்டர்? சுடர்மணி வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ் வேல்யூ ஃபார் மணி. அவள் தான் முடிச்சாரு. அப்படின்னு இப்படி கத்துனாரே, அந்த வாய்ஸ் மட்டும் தான் யாருன்னு தெரியுது. இது யாரு? தல அஜித் நீங்களா? ஐயோ அஜித் சார், எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நான் பாட்டு நீ யதார்த்தமா 4 வீடியோ எடுத்து வச்சு ட்ரால் பண்ணலாம் தாங்க ஐயா வச்சிருந்தேன். இந்த ஏஐ வந்ததுலேருந்து கண்டதையும் பண்ணுதுங்க ஐயா. நீங்கள் தூக்கி போட்டு சாத்துறதுன்னா ஏஐ சாத்துங்க மக்களே. இந்த கொலாபரேஷனுக்கும் என்னடா தலையெல்லாம் சிக்கு மேலே போயிட்டு கீழே வருது. என்னடா எடிட்டிங் இது? எங்கடா பிடிச்சிங்க இந்த எடிட்டிங்லாம்? அதை அப்படின்னு 2 டைம் அண்ணன் கத்துறது மட்டும்தான் எங்களுக்கு கேட்டுச்சு. வாட்டர் மெலன் ஸ்டார் ஆட்டங்க அப்பா டேய். அனிமேஷனை ஏஏ அவன் எதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்? என்ன மாதிரி படங்கள் என்ன மாதிரியான படைப்புகள் படைத்து கொண்டிருக்கிறான்? நீங்கள் என்ன தலையை தனியாக கழட்டி ஜிகுன்னு ஆடிட்டு முன்னாடி வருது. தலையோட ஃபேஸில் தலையவே கழட்டுறீங்களாடா தலையை வச்சுக்கின்னு. யாரா நீங்களாம்? எங்கேருந்து உங்களெல்லாம் பிடிச்சாங்க? இல்லை இந்த எடிட்டர் கேட்குறேன் நான். என்னடா வாட்டர் மெலன் ஸ்டார் எல்லாம் மாஸ் பண்ணது சரி, அதுக்கு எதுக்குடா தலையோட ஃபேஸை உள்ள வச்சிங்க பாவத்தை? அவர் என்ன வாட்டர் மெலன் ஸ்டாரா? இவர் தானே வாட்டர் மெலன் ஸ்டார். அப்புறம் எதுக்கு தலையோட ஃபேஸ் வருது? லாஜிக்காவே நிறைய இடிக்குதா இல்லையா?
மை டார்லிங்ஸ். அஜித் என்னைக்கு இப்படி பேசியிருக்காரு நீங்கள் சொல்லுங்கள். தலையில் மொக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனால் மோஞ்சி ஐயோ இது காலையில் அப்பளம் விற்றுட்டு வர மாதிரி இருக்கேன் வாய்ஸு. தலை வாய்ஸ் வந்து அதே சின்ன வயசுலலாம் தலை வாய்ஸ்லாம் பேசியிருக்கேன், இப்போ வர மாட்டேங்குது. அதே அது இப்படி தானே. சரி அது கூட விடுங்க, நான் எனக்கே வரலைன்னா வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்க. அது அப்படிங்க வேண்டியது. மை டியர் டார்லிங்ஸ், இது எங்கே தலை பேசுகிற மாதிரி இருக்குது. என்னது? ஐயோ அண்ணா வச்சுக்கோ, நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம். வீடியோவே முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். டாடா பை சொல்லிட்டு கிளம்புறது அவங்க மீட் மிஸ்டர் மிதுன். உங்களுக்கு அதுவே ப்ளே ஆகுது. டாடா பை சொல்லிட்டு கிளம்புறது அவங்க மீட் மிஸ்டர் மிதுன். இந்த 5 வீடியோவில் உங்களுக்கு எந்த வீடியோவில் அண்ணனோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து அந்த பெட்லேயே படுத்துட்டு ஆய் போக ட்ரை பண்ணார். வரமாட்டேங்குதுடா கோப்பாளக்கடை வாத்து பிரியாணி வெளியே அப்படின்ட்டு இருந்தார்ல, சொல்கிறேன். அது பிடிச்சிருந்துச்சா? இல்லை அடுத்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் வரும்போது சுற்றி ஒரு 4-5 பேர் நடிப்பாரக்கன்னு என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்களே ஹார்ட் அட்டாக்கை, அது பிடிச்சிருந்துச்சா? நிறையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தார் அண்ணன். எது பிடிச்சிருந்துச்சு எந்த வீடியோ அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா பை சொல்லி கிளம்புது அவங்க மீட் மிஸ்டர் மிதுன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் ரெகுலர்ஸாக வீடியோ. டாடா பை வரட்டா மாமே ட்ர் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, எங்கேயாச்சும் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குலாம் அனுப்பிச்சி விடுங்க. பாய்.